தேவனுடைய வார்த்தை. நேற்றைய தினத்தில் 3 நாட்கள் உபவாசம். உபவாசத்துல முதலாவது நாள் உபவாச நாளில் தேவன் பேசிய வார்த்தையை மீண்டுமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் அவருடைய நல்ல கிருபைக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது அவர் பேசிய வார்த்தை என்னவென்றால், முதலாவது வார்த்தையாக அவர் பேசிய யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 வசனங்கள். இச்சையினாலே எழுக்கப்பட்டு இப்பொழுது சோதிக்கப்படுகிறார். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். As every man is tempted when he is gone away of his own lust and enticed. When the lust hath conceived, it bringeth forth sin, and sin, when it is finished, bringeth forth death. ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, பாவம் தான் முதல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே ரோமர் அதிகாரத்துல மாம்சத்தின் மரணம், ஆவியத்திலே ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவம் செய்கிறது மரணம் என்று சொல்லும் பொழுது, இது உடலுக்கு ஏற்படுகிற மரணம் அல்ல, இது ஆத்மாவுக்கு ஏற்படுகிற மரணம். ஆத்மா மரணம் அடைந்தால் நாம் பரலோகத்திற்கு போக முடியாது. அப்படியாக அந்த பாவத்தை நாம் வெறுக்கக்கூடிய இதயத்தை ஆண்டவரிடம் கேட்கணும். இந்த 1:14 என்ன சொல்லியிருக்குன்னா, பாவம் தனியா ஒருத்தர் கொடுக்கறது இல்லை. இது அவனவன் இச்சை, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, சுய இச்சை என்பது தேவன் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் கம்பல் பண்ணி நம்ம வரதில்லை. நமக்குள்ள ஏற்படக்கூடிய இச்சையினாலதான் அந்த பாவத்தை நாம் செய்கிறோம். அந்த பாவம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தானா, அது உடனே அந்த பாவம் தான் இச்சையா மாறுது. இச்சை அதாவது நம்ம பிரியப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனா அது இச்சையை எப்ப மாறுதுன்னா, அதிகமாக நம்ம நேசிக்கிறோம் இல்லையா, அதிகமாக நம் தேவைக்கேற்றதை நம்ம பெற்றுக்கொண்டானா அது பாவம் அல்ல. ஆனா தேவைக்கு அதிகமாக ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள நினைத்து அதற்காக நாம செயல்படும் பொழுது அது இச்சையாக மாறுகிறது. அந்த இச்சை தான் அது கர்ப்பம் தெரிக்கிறது. அது கர்ப்பம் தெரித்து இறுதியில் அது மரணத்தை சந்திக்கக்கூடியதா இருக்கிறது. அதுதான் இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது உடனே அந்த பாவம் பூரணமாகாது, கொஞ்சம் கொஞ்சமா தான். பிசாசு நம்மளை எப்படி கொண்டு போவான் அந்த இச்சையன்னா, கொஞ்சம் செய்ய வைப்பான். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அது அதிகமாகும். அது இன்னும் கொஞ்சம் உள்ள போலாமேன்ட்டு அந்த ஆழத்துக்குள்ள, பாவத்தின் ஆழத்துக்குள்ள போய் இன்னைக்கு அநேக மனிதர் அப்படிதான் இந்த பாவத்துல போய் சிக்கிக்கிறாங்க. ஆழத்துல போய் சிக்கிக்கினா அடிமை ஆயிட்டு கட்டுண்டவர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு. அந்த பாவம் அப்படிதான் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை இது பண்ணி கடைசியில அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் பொழுது மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. இப்போ ஆண்டவர் நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார்? தேவன் மனிதனை படைத்தது எதற்காக என்றால் அவரை ஆராதனை செய்யத்தான் படைத்தார். நாம் எல்லோருக்குமே தெரியும், ஆராதனை செய்யக்கூடிய வீரனாக லூசிஃபர் இருந்தான். அவன் வேற்றுமையை பாராட்டி தேவனுக்கு நிகராக, தேவனுக்கு மேலாக வருவேன் என்று சொல்லறதுனால இந்த உலகத்தில் தள்ளப்பட்டு அந்த இடத்தில் மனிதனை உருவாக்கி மனிதன் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று மனிதனை படைத்தார். இரண்டாவதாக மனிதன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருந்தது. இந்த நாளில் அவர் உபவாச நாளில் சொல்லப்பட்டது நம்மளை எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். எதற்காக என்றால் பிலிப்பியர் 3:10-11. பிலிப்பியர் 3:10-11 படிக்கும். பிலிப்பியர் 3:10-11 படிக்கிறீங்களா? And that I may know him and the power of his resurrection and the fellowship of his suffering, may be made conformable unto his death, if by any means I might attain unto the resurrection of the dead. தமிழ்ல படிக்கல, தமிழ்ல எப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கும் அவருடையதாக்கப்பட்ட மரணத்துக்கு தக்கதாய்
மரணத்துக்குள்ளவராக எப்படியாகிலும் நாம் மருத்துவத்திலிருந்து உயிர் எழுந்திருப்பதற்கு தகுதியாக எல்லாவற்றிலும் நஷ்டமின்றி சூர்யா படிக்க போட்டிருக்காங்க. நான் படிச்சுட்டு இருக்கேன். யாரும் போட்டிருக்காங்க. இல்ல போடல. தன்னால படிக்க இப்படி 10-11 பிடிப்பேர் 100-10-11 படிக்க சோனியா. கவர் எடுக்கிறேன் 10-11 ஹலோ சிஸ்டர், நான் படிக்கட்டா? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ தேவன் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் தேவனை அறிய வேண்டும். தேவனை அறிந்து அந்த மேலான அனுபவத்தை நாம் அடைய வேண்டும். அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக அவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிய வேண்டும். மூன்றாவதாக அவர் பாடுகளின் ஐக்கியத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். இந்த 3 காரணங்களுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனை அறிகிறது என்றது எப்படி என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்பதை அறிய வேண்டும். இரண்டாவதாக அவர் நம் பாவங்களுக்காக, சாப கட்டுகளுக்காக, வியாதிகளுக்காக நமக்கு விடுதலை கொடுத்து அவர் சிலுவையில் தன்னை மரணத்தை சந்தித்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். தேவனை முதலாவது அறிய வேண்டும். இரண்டாவதாக இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதை நாம் அறிய வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்பது என்ன என்றால் அவர் மரணத்தை ஜெயித்தார். உயிர்த்தெழுதல் என்பது மரணத்துக்கு பிறகு மீண்டும் உயிர்த்தெழுதல் தான் அவர் அந்த வல்லமை. அந்த வல்லமை யாருக்கும் இல்லை, இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருந்தது. அப்படி அந்த மரணத்தை ஜெயிக்கின்ற வல்லமையை நாம் அறிய வேண்டும். அந்த வல்லமையை நாம் அறியும் பொழுது என்னன்னா அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது இதற்கு முன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உயிர்த்தெழுதின் வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒரு ஆராதனையில ஆண்டவர் சொன்னார். அப்போ உயிர்த்தெழுதின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அவரை தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையினால் என்ன நமக்கு கிடைக்கும், தேவன் அதனால் நாம் எப்படி அறிந்து கொள்வோம் என்பது பிசாசு நடுங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை காணும் பொழுது இன்று பார்க்கும் பொழுது வியாதி குணமாகிறது. நமக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் பிசாசு நடுங்குகிறது. அதான் கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, பிசாசுகள் அறுக்கிறது, வியாதி நமக்கு குணமாகிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம்னா ஒருவர் அதை வச்சுட்டு அது நம்ம அமைதியே இருக்கவே முடியாது. நிச்சயமா நம்ம எதனா
கஷ்டப்படுறவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யணும். கட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அடிமைத்தனத்துக்கு இப்ப அனுதினமும் நம்ம எப்படி நம்ம ஜெபிக்கிறோம், அடிமைத்தன ஆவிகளுக்கு ஜெபிக்கிறோம், கட்டுப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கிறோம். இப்படியாக நம்மால அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் செயல்பட்டால் ஒருவராலும் நாம் சும்மாவே இருக்க மாட்டோம். நாம் தேவனுடைய அந்த பணியை அவரை எப்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நன்மை செய்கிறவராக இருந்தாரோ அப்படியாக நாமும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொண்டால் நம்ம செயல்படுவதாக நம்ம காணப்படுவோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பாடுகள்ல நம்ம அவருடைய பாடுகளை நம்ம பங்கு பெறணும். பாடுகள் படாம நாம ஏதோ ஒரு காரியத்தை நம்மால செய்யவே முடியாது. ஏன்னா தேவன் சொல்றாரு, எவன் ஒருவன் என் சிலுவையை சுமந்து என் பின்னால் வருவனா அவன் தான் சீஷன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த பாடுகள் ஏன்னா பாடுகள் வழியாக தான் தேவனை நம்ம இன்னும் அறிய முடியும். தேவன் நமக்காக கஷ்டப்பட்டாரு, உயிரிட்டாரு, நம்ம இதெல்லாம் நீக்கிறா சொல்றோம். அந்த பாடு எப்படி அவர் பாடுகள் பட்டதுனால தானே அந்த தியாகத்தை அவர் செஞ்சார். அப்ப அந்த பாடுகளுடைய அந்த வலி என்னன்றதை நாம் அறிந்து அவருடைய பாடுகளில் நம்ம பங்கு பெறாருக்கணும். இதுதான் நம்ம அனுதினமும் சிலுவை தியானம் செய்யணும். நமக்கு கஷ்டப்படுவது மட்டும் இல்ல, எப்பொழுதும் சிலுவை தியானம் செய்து கொண்டே இருந்தால் தேவனை நம்ம இன்னும் அதிகமாக அறிந்து அந்த பாடுகளை நீக்கும் பொழுது நம்ம பாவம் செய்ய நம்ம மனது போகவே போகாது. அப்போ அவருடைய பாடுகள்ல நம்ம பங்கு பெறும் பொழுது நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நடக்கும். அவர் அற்புதம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி பாடுகள் படும் பொழுது அற்புதம் செய்கிறாருன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை விட நீங்க அதிகமாக செய்வீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் செய்வதை பார்த்து நீங்க அதிகமாக. அப்போ தேவனுடைய நாமத்தை விசுவாசிப்பதோடு மட்டும் இல்லாமல் நாம் அவருடைய பாடுகளில் பங்கு பெறும் பொழுது நாம பாவம் செய்த பாடுகள் கிடையாது, தேவனுக்காக நாம் பாடுகள் படும் பொழுது அப்போ அந்த பாடுகள் வழியாக அற்புதங்களை செய்வார். நாம் எதை கேட்கிறோமோ அங்க அற்புதங்கள் நடக்கும். பாடுகளுக்கு நம்ம பயப்பட்டோம்னா அவருடைய வல்லமை கிரியை செய்யவே செய்யாது. பாடுகளுக்கு பயந்துட்டு ஐயோ நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு என்னால எல்லாம் கஷ்டப்பட முடியாது, என்னால அவமானப்பட முடியாது, நான்லாம் ரத்தம் சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாடுகளுக்கு பயந்தானா நம்மளுக்கு எந்த வல்லமையும் நம்மளுக்கு நடக்காது. அப்படியே 3 காரியங்களை தேவன் இன்றைய தினத்தில் பேசியிருக்கிற உபவாசனாலே தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், முதலாவது அவரை அறிய வேண்டும், இரண்டாவது உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மூன்றாவது அவருடைய பாடுகளில் நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த பாடுகள்ல ஐக்கியம்னு சொல்லும் பொழுது நாம பாவத்தில் இருந்து மறித்து அந்த பிலிப்பியர் 3:11 சொல்லப்பட்டிருக்க பாவத்திற்கு மறித்து இயேசுவோடு எழுந்திருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானம் வாங்கினவங்க தான். ஆனா ஞானஸ்தானம் வாங்காதவங்க இருக்காது, ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் வாங்கினவங்க பாவத்துக்கு மறித்து நீதிக்கு எதிர எழுந்திருப்போம், அது தெரியுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், அந்த ஞானஸ்தானம் வாங்கிட்டோ போறோம், அவ்வளவுதான், நம்ம பாவம் போயிடுச்சுதான் நம்ம நினைக்கிறோமே தவிர இன்னும் உலகத்தில் உள்ள பிசாசுக்கும் நம்ம அடிமை உள்ளவர்களாக தான் காணப்படுகிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீள வேண்டும். நாம் இன்னும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு தகுதியாகலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் நடக்கல, எல்லாரும் ஜோம் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க, அற்புதம் நடக்கல. ஏன் நடக்கல? அப்ப ஏதோ ஒரு குறை எங்கேயோ ஒரு இடத்துல நமக்குள்ள காணப்படுகிறது. அப்ப அந்த குறை என்ன? அந்த குறைதான் ஒரு பாவமாக படுறது. ஏதோ ஒன்று மேல நம்மளுடைய நாட்டம் சென்று கொண்டிருக்கு. அந்த பாவத்தை நம்ம விடும் பொழுது நம்ம தகுதி உள்ளவர்களாக மாறி தேவனுடைய பாடுகள்ல நம்ம பங்கு பெறுவர்களா மாறும் பொழுது நம்மளுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல நம்ம உலகத்தை ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தையே ஆதாயப்படுத்தி ஆத்மா நஷ்டப்பட்டுனா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ உலகத்துல ஒவ்வொரு காரியத்தையும் செய்து சிலவங்களுக்கு விளையாட்டுல நிறைய கப்பு வாங்கலாம். இன்னும் ஒரு சிலர் வேற அறிவியல் சம்பந்தமா எதனா படிப்பு சம்பந்தமா படிச்சு பட்டம் பெற்று அதுல ஒரு பெரிய இது வாங்கலாம். எல்லாமே உலகம் அழியும் பொழுது, நாம் அழியும் பொழுது அவை எல்லாம் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அந்த அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளை குறித்துதான் நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கோமே தவிர நம்ம அழியாத ஒன்று என்ன, தேவனுடைய அன்பு, தேவனை அறியணும், தேவனுடைய வீட்டில் வல்லமையை பெறணும், அவர் பாடுகளை பங்கு பெறணும் அப்படின்ட்டு. ஏன்னா இதுல பங்கு பெற்றால்தான் நாம் பரலோகம் போக முடியும். அந்த மேலான பரலோகத்தை நாம் நாடாமல் அழிந்து போகிற உலகத்தில் காணப்படுகிற மாயமான தோற்றம் உள்ள எல்லாவற்றையும் நாம் அதன் பின்னாடிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்போ அது எல்லாத்தையும் குப்பை அது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அப்படிதான் இந்த உலகத்துல நம்ம என்ன புகழோ பணமோ எது சேர்த்து வச்சாலும்
அது குப்பைதான். அத குப்பைன்னுட்டு நல்லா இருக்கும் பொழுதே நம்ம உணரணும். இதான் பவுல் சொன்னார், எல்லாத்தையும் நான் நஷ்டம், அதெல்லாம் நஷ்டம் தான், லாபம் கிடையாது. அதனால வர லாபம் என்ன? நம்ம ஆத்மா எதனா லாபம் அடையுதா? அதனால பரலோகத்துல எதனா இங்க சேர்த்து வைக்கிறீங்க, கார் வாங்குறீங்க, பங்களா வாங்குறீங்க, அதே காரும் பங்களாவும் அங்க ரெஜிஸ்டர் பண்ணப்படுதா பரலோகத்துல? இல்ல. அது இந்த உலகத்தோட முடிஞ்சு போகுது எல்லாமே. ஆனா நம்ம ஆத்மா நஷ்டப்படாத இருக்குன்னா தேவன் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து தேவனுக்காக பாடுபடும் பொழுது நம்ம ஆத்மா அது பழி போடுறது மட்டும் இல்ல, தேவன் பழி கூறி அதற்குண்டான ஒரு மேன்மை நமக்கு பிதாவின் வலது பரிசுத்தில் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாக நம்மளையும் பிதாவின் வலது பரிசுத்தில் அவர் நிற்க வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் நம்ம குப்பையாதான் நினைக்கணும். அடுத்தது நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்லா பணக்காரனும் இருக்கிறேன், நான் என்ன பண்ணலாமா? அது கடவுள் நம்மளுக்கு சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறாரு, எதை வேணா செய்யிட்டு. அதுக்காக எல்லாத்தையும் செய்யணுன்றதுக்காக அதான் பவுல் எவ்வளவு பெரியவர். அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எதுவும் எனக்கு தகுதியா இருக்காது. ஆனா எல்லாத்தையும் செய்யலாம், ஆனா எதுவுமே பக்தி விருத்தி. அதனால நம்ம பேசும் பொழுது கூட தேவனை முன்வைத்து பேச வேணும். அது பக்தி விருத்தியா இருக்கணும். வீணா பேச்சு எல்லாம் கூடவே கூடாது. இந்த உலக சம்பந்தமான, அறிவியல் சம்பந்தமான பேச்சு, அரசியல் சம்பந்தமான பேச்சு, இன்னும் மகிழ்ச்சிகரமான பேச்சு, இதெல்லாம் டெம்பரவரி. இதெல்லாம் எதுக்குமே இது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவரை பத்தி யாரும் அந்த சுவிசேஷம் பக்திக்குள்ள பேசணும். பக்தியின் போது தேவனை குறித்து பேசணும். சும்மா வீணா விக்கிரங்களை குறித்து அதை குறித்து அந்த பக்தியில பக்திக்குரிய விஷயத்த நம்ம பேசினதான் அதுதான் நம்மளுக்கு பிரயோஜனப்படக்கூடியது, தேவன் மிகவும் விரும்பக்கூடியது, அது நம்ம ஆத்மாவுக்கு பயன்படக்கூடியது. அப்படியாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அதனால இன்றைய நாள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய காரணத்தை 3 காரணத்தை சொல்லி இருக்கிறார். இந்த 3 காரணங்களை நாம் ஒருவேளை இத்தனை நாள் நாம் தேவனை அறிந்திருப்போம், வீட்டையின் வல்லமையை பற்றி தெரிஞ்சிருப்போம், ஆனா பாடுகள்ல பங்கு பெற்றுக்க மாட்டோம். பாடுகள்ல பங்கு பெறனால பாவம் நம்மளுக்கு பயம் வருது நமக்கு. அப்போ இவ்வளவு நாள் ஒருவேளை இந்த அடிமைத்தனத்துல பாவத்துல சிக்கு இருந்தானா, இந்த தினத்துல தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவனை தவிர வேற எதையும் நேசிக்க கூடாது. அவரை மட்டும்தான் நேசிக்கணும், வேற எதையும் நேசிக்க கூடாது. எதையும் பின்னாடிதான் வைக்கணும், முன்னாடி எதையுமே வைக்க கூடாது. இந்த இடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனிடம் பொழுது தேவன் நம்மை சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் இல்லை. நம்மை நோக்கக்கூடியவர்களை அவர் எப்பொழுதும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை, அவரிடம் வருவது. அதனால நாம இன்றைய தினத்தில் நாம் ஒப்பு கொடுத்து தேவனிடம் சேருவோமா? அல்லேலூயா. தேவன் தானே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்றைய தினம் இதுதான் பேசினார். வராதவங்களுக்காக நாங்க சொல்லப்பட்டது இந்த வார்த்தைகள். இருந்தாலும் வந்தவங்களும் சரி, இதற்காய் நாம ஒப்பு கொடுத்து உலகத்திற்கு அடிமையாகாதபடிக்கு, உலகத்தின் ஆசாய்ச்சை பாசங்களுக்கு அடிமையாகாதபடிக்கு, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளுக்கு அடிமை ஆகாதபடிக்கு யாருக்கு அடிமையாகணும்? இயேசுவுக்கு அடிமையாக வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அடிமை ஆகும் போதுதான் இந்த 3 காரியங்களையும் நம்மால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவையும் அதுல நம்ம அதற்கு வாஞ்சிப்போம். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து அறியவும். ஹல்லேலூயா. 3வதாக ஐக்கியப்படுவதற்காக அந்த ஐக்கியத்தை அறியவும், பாடுகளின் ஐக்கியத்தை அறியவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் தான் தேவன் பேசினார். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு நம்ம குருப்புகளுக்காக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா. 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 தேவன் எதற்காய் நம்மை அழைத்தார்? உலகத்துக்கு அடிமையாகும்படி அல்ல, அவருக்கு அடிமையாகும்படி, அவருடைய காரியங்களை குறித்து நாம் வாஞ்சிக்கும்படி, அவருடைய காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும்படிதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் அப்படியாய் தேவன் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். உலகத்துக்கு யாரெல்லாம் அடிமையா இருக்கிறாங்களோ அவர்களை நாம என்ன பண்ணலாம்?
அவர்களுக்கெல்லாம் துதிக்கலாம். ஏசப்பா, உலகத்துக்கு அவங்க அடிமையா இருக்கக்கூடாதப்பா, நாங்களும் இருக்கக்கூடாது, மற்றவங்களும் இருக்கக்கூடாது. அப்பதான் எல்லாரும் பரலோகம் வர முடியும். ஆகையால் ஆண்டவரே, உலகத்துக்கு அடிமையாயிராதபடி உமக்கு அடிமையாய் மாறும்படியாக, உண்மை வாஞ்சிக்கும்படியாக, உண்மையிலே நாடும்படியாக, பரம காரியங்களை நாடும்படியாக தேவன் உதவி செய்கிறோம் சொல்லி இந்த காரியத்துக்காக அடிமைத்தனத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் விடுதலை ஆகணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். தங்களுடைய ஊழியர்கள் ஒவ்வொன்றையும் தேவன் நடத்த போற தயவுகளுக்காய், அவைகளை தேவனே நடத்தி தேவனே வெற்றிகரமாய் முடித்து தர போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 செய்கிற ஊழியம், இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஊழியம், ஆசாம்ல இருக்கிற ஊழியம், இன்னும் எந்தெந்த பகுதிகளிலே ஊழியங்கள் இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளிலே ஊழியங்கள் வல்லமையாய் நடக்கணும். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்தணும். அந்த ஊழியர்கள் தான் தேவனை நடத்தணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாக பொறுப்பெடுத்து நடத்தணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த ஜபத்துல பங்கு பெறுகிற யாரா இருந்தாலும் அந்த குடும்பங்கள் எல்லாம் தேவன் சந்திக்கணும். அவர்களெல்லாம் தேவன் இன்னுமாய் தமக்குள்ளே தமக்கு பிரியமானவர்களாய் நடத்தி பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 வீட்டுலதான் போட்டுட்டு இருக்கிறீங்க, யாருமே ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கடைசியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ராஜா ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லணும்பா, அழைத்து செல்லணும் கூடாது ராஜா. ராஜ்யத்துக்கு போகும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.